அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 32ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 16/7/2025. சஷ்டி திதி இரவு 9:02 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:50 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் நாளை அதிகாலை 4:50 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரனுடன் சனி பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவானுடன் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? புது பதவி ஏற்க, புது நகைகள் வாங்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, வியாபாரம் தொடங்க, வாகனம் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எவ்வளவு நம்பிக்கை வைத்தாலும் துரோகம் முளைக்காத 2 இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் மடி, மற்றொன்று இறைவனுடைய திருமலரடி. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தாயை தெய்வமாக மதிப்பீங்க, தெய்வமாக நினைப்பீங்க, தெய்வத்தை போலவே அவங்கள்ட்ட பேசுவீங்க. அதே போல் இறைவனுடைய சன்னதிக்கு போனாலும் தாயாருக்காக வேண்டிக் கொள்ளும் அளவிற்கு தாய்ப்பாசத்தில் முதலிடத்தில் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. செலவு தாங்க தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது. இன்றைக்கும் செலவுகள் இருக்குங்க, விதவிதமாக இருக்கும். அதிசயமான செலவுகள், அத்தியாவசியமான செலவுகள், அனாவசிய செலவுகள், ஆடம்பர செலவுகள்னு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால செலவுகள் கூடிக்கிட்டே போகுங்க. வருமானம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க வரீங்க. இருக்குது. ஏன்னா பாக்யாதிபதியாக எல்லா வகையிலுமே இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அவரோட பூர்வ புண்ணியாதிபதி சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வருமானமும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் வரும். அதனால் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பாதகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. யார்கிட்டெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவங்க வழியை பேசுவாங்க. சரி, அவங்களா தன்னுடைய தவறை உணர்ந்து பேசும்போது நாம் பேசாமல் இருக்க முடியுமா? நீங்களும் தொடர்ந்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியும். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் போட்டிகள் கடுமையாக இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் அதெல்லாம் இன்னைக்கு தெளிவு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் கூட வேலை பார்க்குறவங்க, சமநிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இவங்கெல்லாம் கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுத்துட்டு தாங்க இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி வேலை சுமை இருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும். அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஓரிடத்தில் அவமானப்படுத்தப்பட்டால் அங்கிருந்து நிரந்தரமாக விலகிவிடு. அன்பு பாசம் என்று நினைத்து அங்கேயே இருந்தால் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும்.
ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மதியாதார் வாசல் மிதிக்காமல் எங்கும் எப்பொழுதும் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம், சுய ஒழுக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம், சுயமரியாதையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த இடத்த கொடுத்து முடிச்சிட்டோம்னா அது நல்ல விலைக்கு போச்சுன்னா இருக்கிற கடனை தீர்த்துட்டு அடுத்தது கையில் ஏதாவது கிடைச்சதுன்னா சின்னதாக ஒரு இடம் வாங்கி கட்டிட்டு ஒரு வியாபாரமும் தொடங்கலான்னு நீங்கள் எவ்வளவோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. சீக்கிரமாகவே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பூமிக்காரகன் செவ்வாய் கேதோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் தடைப்படுது. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலுமே மரியாதை அதிகரிக்கும்படி நல்லதெல்லாமே இன்னைக்கு நடக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். அந்த இடம் சீக்கிரம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க இன்றைக்கி மாறுவாங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, புது வேலையாட்களை வேலைக்கு அமர்த்துறது, இதெல்லாம் சாதகமாக இருக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட போட்டி போகாமல் தான், ஏன்னா நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க, அதனால் மேலேருந்து உங்களுக்கு பாராட்டு வருது. அதை கூட பொறுத்துக்க முடியாமல் சிலர்லாம் உங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் செலவு இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு 1008 அறிவுரைகளெல்லாம் சொல்லலாம், சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் முன்னால் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். ஆமாங்க, காதால் வாங்கிறத விட கண்ணால் பார்க்குறத தான் பிள்ளைங்க முறைப்படி பின்பற்றுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உபதேசம் உனக்கு எனக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லித் தருவதோடு மட்டும் இல்லாமல் சொன்னபடி முதலாக நடந்து காட்டக்கூடிய முன்னோடிகள், வழிகாட்டிகள் எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகள் இன்னைக்கு உடனே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர்கள், அவங்க மூலமாக சிலதெல்லாம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. உறவினர்கள் மத்தியிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. ஆனாலும் ஜென்ம குரு நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடல் எடை திடீர்னு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சந்தோஷத்தால் கூட இருக்கலாம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இன்றைய தினம் தர்ம காரியங்களையும் நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் கூட இன்னைக்கு பரபரப்பாக இருக்குங்க. லாபஸ்தானாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க.
எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ரொம்ப சோர்வு களைப்பாக இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, எதையும் கொண்டு வரவும் இல்லை, எதையும் கொண்டு போகவும் இல்லை. ஆனால் எதையாவது கொடுத்து விட்டு போவோமே. ஆமாம், தர்மம் செய்து விட்டு போகலாம். நீங்கள் அப்படி தாங்க நினைப்பீங்க. எதையாவது கொடுக்கலாம் அப்படின்னா 4 பேருக்கு நல்லது செய்வோம், பொருளை கொடுப்போம், அல்லது அவங்களுக்கு தேவை என்னமோ தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செய்து கொடுப்போம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எல்லோருடைய தேவைகளையும் தெரிந்து வைத்து கொண்டு தம்மாலான உதவிகளை எல்லாம் தினம் தினம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க நட்பு கிடைக்கும், அவங்க ஆசீர்வாதமும் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களையும் சந்திப்பீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு பரபரப்பாக சில முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து முடியுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவானுடன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களை பார்த்தா ஒரு சிலர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, பார்க்காதப்ப முதுகுக்கு பின்னால் வேறு மாதிரி பேசுகிறாங்க. அதை நினச்சி சில நேரங்களில் சின்ன சின்னதாக சங்கடப்படுவீங்க. உங்கள் ராசியிலேயே புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. சகோதரங்கள் மூலமாக, இளைய சகோதரங்கள் மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வாக்குஸ்தானத்தில் செவ்வாயும் கேதும் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் யதார்த்தமாக பேசுகிறத ஒரு சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம்முடைய எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து கொண்டே இருப்பதை விட என்னதான் நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருந்து விட்டால் அதுவே நமக்கு பலமாகிவிடும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எப்பொழுதுமே எதற்காகவும் பயப்பட மாட்டீங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த நிமிஷத்தில் நீங்கள் பயப்படுற மாதிரி காமிச்சுப்பீங்க. அடுத்த நிமிஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எப்பொழுதும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. நேற்று மகம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கோவப்பட்டீங்க. எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி ரொம்ப கோபமாக இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கூட உப்பு காரத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கலாங்க. மற்றபடி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இருக்காரு, குரு பகவானும் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால
அதனால் பழைய நண்பர்களை சந்தித்து பேசுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனாலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லி இன்றைக்கி நீங்கள் சமாளிச்சிருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அனுபவம் உள்ளவர்களிடம் அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். கற்றதை விட பட்டதை அவர்கள் எடுத்துச் சொல்வார்கள். ஆமாங்க, பெரிய படிப்பாளியாக இருப்பாங்க, ஆனால் பெருசாக அனுபவம் இருக்காதுங்க. சாதாரணமாக படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட அதிகமான அனுபவம் இருக்குங்க. அதனால தாங்க மெத்த படித்த மேதாவிகளை விட வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்டப்பட்டு இன்றைக்கி மேலே இருக்கிறவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அனுபவ அறிவால் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அதனால் சுறுசுறுப்பாக இன்றைக்கி வேலையை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தொடங்கிட்டு பாதியில் நின்ன பல வேலைகள் சீக்கிரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால நாம் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, நம்ம நிலைமை இப்படியே போயிடுமா, நம்ம வாழ்க்கை இப்படி தானா அப்படின்னு சில நேரங்களில் உள்மனசு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தவியாக தவித்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வெற்றிக்கான வழிகள் தெரிய ஆரம்பிக்கும். நல்லவங்க அறிமுகமும் இன்னைக்கு சிலதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ராகுவும் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக ஒரு சில புது வழிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் ஒரு தேக்க நிலை மந்த நிலை இருந்தது, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்குங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால பலவிதமாக உங்களை பற்றி பேசிப்பாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் நான் நிரபராதி, நான் நேர்மையாக இருக்கேன், நான் என் வேலையை பார்த்துட்டு போயின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அலுவலகத்தில் இன்றைக்கி உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயின்ட்டுருப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி ஜெயிப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குங்க. எனக்கு எல்லாம் தெரியும், என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அறிவு இருந்தும் கூட அது பயன்படாதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பல விஷயங்கள் முழுமையாக தெரிந்திருந்தும் அதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் எல்லோரிடத்திலும் நிறைவுடமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. 6வது வீட்டில் சந்திரன், தீராத சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி முடிவெடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் தெளிவான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. செல்வாக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. கொடுத்து ஏமாந்து போனதை கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழைய வண்டியை கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், திடீர் பயணங்கள், இன்பச் சுற்றுலா அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, புது வேலையாட்களை வேலைக்கு அமர்த்துறது, அது மாதிரி இன்றைக்கி எல்லாமே நல்லதாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும்.
அதிகாரிகள் மட்டத்தில் யோசிக்கிறத விட நீங்கள் இன்னும் பெருசாக யோசித்து கம்பெனிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதுரக ஆடைகள் அதெல்லாம் கூட வாங்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஓகோன்னு இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விழுந்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன விதைகள். ஆமாங்க, விழுந்த வலியெல்லாம் வெளியே வரும்பொழுது மறைந்துவிடும், மறந்துவிடும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. எத்தனை விதமான வலிகள் இருந்தாலும், எத்தனை விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி சாதிப்பீங்க. காரணம், சின்ன வயசில் நீங்கள் அடிபட்டு மிதிபட்டு அவஸ்தைப்பட்டு அனுபவப்பட்டு வந்ததுனால தான் இப்போ ஏதாவது சிக்கல்கள் வந்தாலும் இதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன், இது என்ன பெரிய விஷயம், என்னெல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு எங்கும் எப்பொழுதும் கர்ஜனை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பூர்வீக சொத்தை வச்சுக்கலாமா வேண்டாமா, கொடுத்துடலாமா? நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு நம்மோட மறைஞ்சிடக்கூடாது. அடுத்தடுத்து வர்றவங்களுக்கும் சந்ததியுக்கும் அது போய் சேரணும். அதனால் அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. ஆனாலும் அந்த மராமத்து பணிகள்லாம் சரியாக முடிக்க முடியலையே, இப்போ இருக்கிறவங்களோட இன்னொருத்தவங்கள்ட்ட அதை மாற்றி விடலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. சுக்கிரன் உங்களை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால விதவிதமான சில உடைகள்லாம் நீங்கள் வாங்குவீங்க. உணவுகளும் வேறு விதமாக நீங்கள் ருசித்து சாப்பிடுவீங்க. புதுவிதமான உணவுகளும் நீங்கள் ரசித்து சாப்பிடுவீங்க. போகும்போது என்ன அள்ளிட்டு போகிறோங்கிற சிந்தனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால செலவு அதிகமாயிட்டே தான் இருக்குது. பரவாயில்ல, எல்லாம் நியாயமானதாக தான் இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொள்வீங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியம், சில நேரங்களில் அவங்களோட சின்ன சின்ன விவாதம் அதெல்லாம் வந்து போகுங்க. வியாபாரம் இன்னைக்கு அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். ஒழுங்காக வேலை பார்க்குறோம், ஆனால் நமக்கு வேலை சுமை இருக்கிற மாதிரி எண்ணம் வருது. சிலலாம் வந்து போயின்னு இருக்காங்க, அவங்கள பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை, சோர்வு, களைப்பு இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்திலேயே மீண்டும் எழுதல் என்பது சாதனை. ஆமாங்க, எத்தனை முறை விழுந்தாலும் நீங்கள் எழுந்து கொண்டே இருப்பீங்க, சாதித்து கொண்டே இருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் இவரை வீழ்த்த முடியலையேன்னு எதிரிகள்லாம் வந்து ஒன்று கூடி ஆலோசித்து புது திட்டங்கள் போட்டாலும் அதையும் தாண்டி முன்னுக்கு வந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் எதை தொட்டாலும் செலவாக இருக்குது. வண்டி புதுசாக வாங்கணும், அதுலேயும் ஏதோ ஒரு சத்தம் வந்துன்னு இருக்குது. பழைய வண்டியையும் மாற்றி மாற்றி பழுதாகிட்டு இருக்குதுன்னு சில நேரங்களில் சங்கடப்படுவீங்க. வீடு மாறலாம்னு நினச்சிட்டே இருந்தோம், இந்த ஆடி மாதம் வரப்போகுது, சரி ஆடி மாதம் முடியட்டும், ஆவணிலேருந்து பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வேற்றுமொழி பேசுகிறவங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க,
இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. தொடர்ந்து உத்தியோகத்தில் இருக்கலாமா, இல்லை நாமே சொந்தமாக ஏதாவது முதலீடு செய்து சின்னதாக ஏதாவது தொழில் அதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. இப்போ கொஞ்சம் இருக்கட்டுங்க, ஜனவரி தை மாதத்துக்கு பிறகு வேணால் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக வருதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. ஆனாலும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால செலவு அதிகமாயிட்டே போகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் தொலையாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதுலேயும் கொஞ்சம் பழுதுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை கூடிக்கிட்டே தான் போகுது. ஒழுங்காக வேலை பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை, எல்லாத்தையும் நம்ம தலையிலே கட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் மறைஞ்சி சொல்லின்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாகவும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், வீண் செலவுகள் இருக்குங்க, கவனமாக இருக்கணும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள், யோகங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கோடி பொருள் நாம் சேர்த்து வைத்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படி தான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அதை நாம் அனுபவித்து விட முடியாது. ஆமாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் கொடுப்பனை இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலர்லாம் பெருசாக வீடு கட்டுவாங்க, பிரம்மாண்டமாக கிரகப்பிரவேசம் நடக்கும், ஆனால் அதில் போய் இருக்க முடியாது. அதனால் கிடச்சிருச்சு நமக்கு தான் அப்படின்னு நினைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும்ங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் காசு வந்துடுச்சேன்னு சொல்லி காலாட்டிட்டு உட்கார்ந்துருக்காமல் கஷ்டப்பட்ட காலத்தை நினைத்து பார்த்து கடவுளையும் தினந்தோறும் கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டு, தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. உங்கள் ராசிநாதனுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. உறவினர்கள் மத்தியிலிருந்து வந்த சலசலப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அதனால் வெற்றி உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துக்கிட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. மகர ராசிக்கு எதிரியே செவ்வாய் தான். அவர் மறைஞ்சு கிடக்கிறதுனால பல பாதிப்புகள் இருக்குது. நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு விலகி போகிறாங்க. நல்லா போயிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் தடங்களாகி நம்மளை பற்றி தப்பு தப்பாக எல்லாரும் யோசிக்கிறாங்களேன்னு சில நேரங்களில் கொஞ்சம் சங்கடப்பட்டு கொண்டிருப்பீங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன வீண் பழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஓரளவு லாபம் இருக்குது. சவால்களையும் சமாளித்து இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிச்சிருவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வீண் பழி பாவங்கள்லேருந்து விடுபடுவீங்க. சூழ்ச்சிகள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, உண்மையான கோவில் அவரவர்களுடைய இதயத்தில் தான் அமைந்துள்ளன. உள்ளம் சுத்தமானால் இறைவன் தாமாக வந்து அமர்ந்து விடுவார்.
ஆமாங்க, இப்பெல்லாம் பெருசாக நீங்கள் பூஜைலாம் பண்ணுறதில்ல. காரணம் எல்லாம் பார்த்துக்கலாம், கடவுள் நம்மளை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது நாமே கொஞ்சம் திணறின்னு இருக்கோம். அப்புறம் என்ன நினைக்கிறது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருந்தாலும் எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதையே நீங்கள் செய்து கொண்டிருப்பதனால் இறைவன் தேடி வந்து உங்களுடைய இதயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமாங்க, அதனால தாங்க நல்லது செய்வதன் மூலமாக இறைவனின் அனுகிரகத்தை பெற்றவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வருஷக்கணக்கில் தள்ளி போன சில வேலைகள், விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. திடீர் பயணங்கள் குடும்பத்தினருடன் உண்டுங்க. அதே மாதிரி காசோட அருமெல்லாம் இப்போ தான் நமக்கு தெரிய வருது அப்படின்னு யோசிப்பீங்க. இருக்கிறப்ப கணக்கு வழக்கு பார்க்காம எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இல்லாதப்போ ஒவ்வொன்றுக்கும் கணக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. புதன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நட்புகள், சொந்த பந்தங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தூரமாகவே விலகி போகுங்க. உண்மையான நட்பு, உண்மையானவங்க அவங்க இப்போ கொஞ்சம் நெருங்கி வர ஆரம்பிப்பாங்க. கஷ்டம் வரும்போது தான் நமக்கு எல்லாம் தெரிய வருதுன்னு சில நேரங்களில் சொல்லி கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பற்று வரவு நல்லாயிருக்கும். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது, புது நிறுவனம் தொடங்கிறது அதெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. குரு பகவானின் அனுகிரகத்தால் உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சகுனிகள் இருக்கும் இந்த உலகத்தில் சத்தியத்தை நம்பி பயனில்லை. ஆனால் சிறிது சாணக்கிய ஞானமும் வேண்டும். ஆமாங்க, முன்னாடிலாம் குழந்த மாதிரி மனசில் பட்டதை அப்படியே பளிச்சுன்னு பேசிட்டு வந்ததுனால பல பாதிப்புகள் உங்களுக்கு வந்ததுங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் சாணக்கிய தந்திரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்மளை நாம் காப்பாற்றிக்கிறதுக்கு சில பொய்யெல்லாம் சொல்லலாம், அடுத்தவங்களை நாம் கெடுக்கிறதுக்கு எந்த பொய்யும் சொல்ல போகிறதில்ல. அதனால் நம்முடைய சேஃப்டிக்கு நாம் ஏதாவது செய்துக்கணும்னு தன்னுடைய மனநிலையையும் குணநிலையையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு நாட்டு நடப்புக்கு தகுந்தாற் போல வீட்டு நடப்பையும் திருத்தி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை இன்னைக்கு இருக்குங்க. சிலர்கிட்டலாம் பேசக்கூடாது நினச்சிருப்பீங்க, ஆனால் அவங்கள தான் பார்க்க வேண்டியிருக்கும், அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்குங்க. அதே மாதிரி சிலர்கிட்ட உதவியே கேட்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க, சரி இன்றைக்கி அவங்கள்ட்ட சிலதெல்லாம் கேட்க வேண்டியிருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்கள சந்தித்து இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. நேற்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப செலவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்லபடி நடக்கும், நினச்சதெல்லாம் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகளும் இன்றைக்கி நனவாகுங்க. ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால சின்னதாக வாயு தொந்தரவு, வயிற்று தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது. ருசிக்கு சாப்பிடாமல் பசிக்கு மட்டும் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, யாருக்கும் கடன் தராதிங்க. வேலையாட்களை கொஞ்சம் கோபமாக பேசி நடத்துறது வேண்டாம், கனிவாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. சில நேரங்களில் நீங்களே தொழிலாளியாக மாறி எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். அதிகாரிகளை அனுசரிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. முருகப்பெருமானே ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்துக்கு
உன்னை தேடி வந்து நான் கும்பிட்டு போகிறேன், நல்ல தரிசனம் கொடுப்பேன், உன்னை பாராட்டி சீராட்டி பாடல்களும் நான் பாடுவேன். ஆனால் வர்ற வழி கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, இப்போ பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நடையும் சாத்திட்டாங்க, உன்னை என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சே, உன்னை பற்றி பாடவும் முடியாமல் போயிடுச்சே, என்ன பாவம் செய்தேன்னு தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான முருக பக்தர் தன்னுடைய நாக்கை உடனடியாக அறுத்து கொண்டார். அடுத்த நிமிஷமே வந்து பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் அங்கே பிரகாசமாக வந்து நிற்கிறார். அவசரப்பட்டு விட்டாய் பக்தா, நான் உன்னை தனிமையில் உனக்கு தரிசனம் தருவதற்காகத்தான் அவ்வாறு திருவிளையாடல் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அற்புதமாக பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் அருமையாக காட்சி கொடுக்கிறார். அந்த ஆறுமுகத் தம்பிரான் தான் அந்த மிகப்பெரிய பக்தர். அவர் வருடா வருடம் தைப்பூசத்துக்காக முருகனை காண்பதற்காக கிளம்பிடுவார், காவடி எடுத்துட்டு கிளம்பிடுவார். அந்த வருஷம் பார்த்து அவங்க தங்கையும் அண்ணா நானும் வரேன், என்னையும் கொஞ்சம் அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க தங்கை வந்து கிளம்புனாங்க, வீரலட்சுமி அம்மாள் அப்படின்னு அவங்க தங்கையோட பேர். அவங்க கிளம்புறதுக்கு கொஞ்சம் தாமதமானதுனால இவர் வந்து பகவானை தரிசிக்கவும் கொஞ்சம் தாமதமாச்சு. இருந்தாலும் கடைசியில் முருகப்பெருமான் தனிமையிலேயே அவருக்கு மிகப்பெரிய காட்சி கொடுத்துட்டார். அது மட்டும் இல்லைங்க, இனிமே நீ வருஷா வருஷம் இந்த தைப்பூசத்துக்கு இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படாத, நீ அங்கே இருந்து அவ்வளோ தூரம் வர வேண்டாம், நானே உன் இடத்துக்கு வரேன், உன்னோட ஊருக்கே நான் வரேன், நீ வந்து திருத்தங்கல் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அங்கே வந்து ஒரு சின்ன குன்று இருக்குது, அங்கே எனக்காக நீ கோவில் கட்டு அப்படிங்கிறார். ஆனால் இவர் உடனே கையெல்லாம் கொஞ்சம் பிசைஞ்சிக்கிறார். கோவில் கட்டுறதா, அதுக்கெல்லாம் செலவுக்கு காசு வேணுமே, அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறார். நீ போகிற வழியிலே உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். உடனே தன்னுடைய தங்கையுடன் அவர் வந்து பழனி முருகர் கோவிலிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பும்போது மாலை நேரம் ஆகுது, இரவு ஆகுது. இரவு உணவு சரி ஏதாவது சமைச்சு சாப்பிட்லான்னா அப்படின்னு அவங்க தங்கை சொல்கிறாங்க. உடனே வந்து தோன்றுறாங்க, ஒரு இடத்த தோண்டிட்டு அடுப்பு வைக்கிறாங்க. தோண்டும்போது ஒரு மண்பானை தட்டுப்படுது, எடுத்தால் அதிலெல்லாம் தங்க காசுகள். சரி முருகப்பெருமான் இதை நம்ம கொடுத்துருக்கார் கோவில் கட்டுறதுக்குன்னு எடுத்துகிட்டு வரும்பொழுது திருடர்கள் அதை களவு பறிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் மறுபடியும் அதை மீட்டு கொடுத்து முருகப்பெருமான் வழிநடத்தி கொள்கிறார். உடனே சொந்த ஊருக்கு வந்த உடனே தங்களுடைய ஊரினுடைய மலை மேலே அருமையாக அதே பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமிகளை இன்றைக்கும் நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா பார்த்து வணங்கலாம். இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான திருக்கோவில். இங்கே முருகப்பெருமானுக்கு வந்து சொக்கப்பன் அப்படின்னு இன்னொரு பேர், அதே மாதிரி சொக்கி அப்படிங்கிற பேர் எல்லாமே இங்கே வந்து வழங்கப்படுகிறதுங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் உருவாக்கிய அந்த அர்ஜுனை சுன நதி வந்து இங்கே வந்து ஓடின்னு இருக்குங்க. பழனி முருகப்பெருமான் போலவே இங்கே ஆண்டி கோலத்தில் இருக்கிறாருங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கினோம்னா நிச்சயமாக திருமணம் கூடி வருதுங்க. அதே மாதிரி பிரதோஷ நாட்களில் போய் வணங்குனீங்கன்னா நோய்கள் எல்லாமே விலகுதுங்க. பௌர்ணமி நாட்களில் போய் நீங்கள் வணங்குனீங்கன்னா மாங்கல்ய பலம் எல்லாமே கூடுதுங்க. கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் மாதம் வருது இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்தில் போய் இந்த முருகப்பெருமானை வணங்கினா நம்ம விதியே கொஞ்சம் மாறுதுங்க. ஜாதகமே கொஞ்சம் மாறி நல்ல டைம் இல்லைன்னு சொன்னப்போ கூட நமக்கு நல்லதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சிலர்லாம் வந்து உணர்றாங்க. அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குறதும் நல்லதுங்க. தன்னுடைய பக்தனுக்காக முருகப்பெருமானை பழனிமலையிலிருந்து சற்றே விலகி வந்து இறங்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய குன்றிலே காட்சி கொடுத்துருக்கார். இந்த திருத்தங்கல் அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா விருதுநகர்லேருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தங்கல், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்றில் பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறாருங்க. நேரம் கிடைக்கும் போய் வணங்குங்க, தோஷங்கள் எல்லாமே விலகும், மாங்கல்ய பலம் கூடும். அதே மாதிரி துரத்தக்கூடிய சில கர்ம வினைகள், வழி வழியாக வரக்கூடிய முன்னோர் செய்த பாப கர்ம வினைகள் அதெல்லாமே விலகி ஒரு புது மனிதனாக புது அவதாரம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு அருளாசி செய்து கொண்டிருக்கிறார். அதனால் சஷ்டி திதி நாளாகிய இன்றைய தினத்திலே எல்லாமல்ல முருகப்பெருமானை வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி
இறுதி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொருளையும் பொன்னையும் புகழையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.